Hi friends, welcome to Salem Punitha's Recipes. இன்னைக்கு பானிபூரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? பானிபூரினாவே சேட் ஐட்டம்னாவே பானிபூரி தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். அவ்வளோ பிடிச்ச பானிபூரியை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு நான் சொல்கிற அளவுகளை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடையில் கிடைக்கிறத விட நமக்கு வீட்லேயே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அளவோடு சாப்பிடணுன்னு இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்லாங்க வீட்டில் செஞ்சால். இப்போ எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். சாட் ஐட்டம் பண்ணுறதுக்காக இப்போது ஸ்வீட் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம், இதில் விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. இது எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஆறுனதும் அதை அரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். அதை எப்போ வேணாலும் நம்ம சாட் ஐட்டத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு இதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு விசில் போட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். 1 இல்லைன்னா 2 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும். பேரிச்சம்பழம் தானே, சீக்கிரமாக வெந்துடும். இப்போது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் உரித்து மசித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம பானிபூரி, தகி பூரிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணி வச்சுக்கணும். உருளைக்கிழங்கையும் இதே மாதிரியே பொடி பொடியாக பொடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கோட அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகாத்தூள், வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஃபில்லிங்க்கு நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, எல்லாம் ஒன்றாயிடுச்சு. இதை நம்ம அரைச்சி வடிகட்டி கொதிக்க வைக்கணும். இப்போ அரைச்சி வடிகட்டலாம். அதே குக்கர்லேயே நம்ம நல்லா வடிகட்டி வச்சுக்கலாங்க. கொதிக்க வைக்கணும்ல, அதனால் நம்ம அதுலேயே வடிச்சிக்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வாரம் 10 நாளைக்கு கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. அடுப்பில் வச்சாச்சு. இது கூட வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை உப்பு. நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா தளன்னு எப்படி கலராக ஷைனிங்காக இருக்குது. ஸ்வீட் சட்னி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி ஷைனிங்காக இப்படி இருந்தாவே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் எடுத்து போட்டு பத்திரமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி வச்சிடலாம். இப்போது க்ரீன் சட்னிக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா
பெரிய கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதே அளவுக்கு புதினா, பச்சை மிளகாய் பெருசாக இருக்குது, ஒன்று போதும், ஏன்னா இது காரமாக இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, லெமன் ஜூஸ், ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா, இந்த க்ரீனிஷ் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு அரைச்சா க்ரீனிஷாகவே இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். தேவைன்னு அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். இது கூட லெமன் ஜூஸை பிழிஞ்சிக்கலாம். அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது திக்காக இருக்குது, நாம் வந்து தண்ணி ஆட் பண்ணணும். க்ரீன் சட்னியில் நிறைய தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்தணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடித்த சீரகத்தூள் நல்லா கலந்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இதில் காரா பூந்தியை இதில் மேலோட தூவிடலாம். இதில் லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், மொறு மொறுன்னு இருக்குது. இதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக காரா பூந்தி, இது கூட கொஞ்சம் ஓமப்பொடி, இது கூட ஆனியன். பாருங்கள் ஃபில்லிங். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு பூரியை உடைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. சரிம்மா. என்னோட காரம் ட்ரை பண்றேன். என்னோட சன்னு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரு. எப்படி இருக்குன்னு அவர் கரெக்டாக ரிசல்ட் சொல்லுவார். எங்கள் வீட்டு சீஃப் செஃப் இவர் தான் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எல்லாமே ரிசல்ட்லாம் சொல்லுவார். நல்லா இருக்குமா? தேங்க்யூப்பா. இப்போ நம்ம ஸ்வீட் ட்ரை பண்ண போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிஜமாவே நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லணும். ஸ்வீட் பானி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அம்மா, நீங்கள் பண்ணுற பானிபூரி எப்பயுமே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு பண்ணது அப்படி தான் இருந்துச்சு. தேங்க்யூப்பா. இந்த பானிபூரி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அளவுகளை வச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அசத்தலாக வரும். கண்டிப்பாக பாராட்டு உண்டு உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.